வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய பகுதிகள் முருக்கம்பாடி ஊராட்சி, அதை சுற்றி உள்ள பகுதிகள் தேவரடியார் குப்பம், செல்லாங்குப்பம், சித்தப்பட்டினம் போன்ற கிராமங்கள் மற்றும் மணலூர்பேட்டை பேரூராட்சிகள் போன்ற பகுதிகள் இதை உள்ளடக்கிய பகுதிகளாகும். சங்கராபுரம் வட்டம், பீளமேடு, பள்ளக்கச்சேரி கிராமங்கள் மற்றும் ரிஷிவந்தியம் பேரூராட்சிகள் ஆகிய பகுதிகள் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளாகும். இந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 4 முறை திமுகவும், அதிமுக 1 முறையும், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 3 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இந்த தொகுதியில்தான் சட்டமன்ற உறுப்பினராக 2011 தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சார்ந்த கார்த்திகேயன் என்பவர் 1,13,912 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். கிட்டத்தட்ட 53.56% வாக்குகளை பெற்றுள்ளார். அதிமுகவை சார்ந்த சந்தோஷ் 72,184 சதவீத அடிப்படையில் 33.94 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுரேஷ் மணிவண்ணன் 12,066 வாக்குகளை பெற்று 5.67% வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். அமமுகவை சார்ந்த பிரபு 10,387 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோ கிடைத்த வாக்குகள் 2,420. இந்த தொகுதியை பொறுத்தவரை பறையர்கள் 20%, வன்னியர்கள் 15%, உடையார் 13% முக்கிய வாக்காளர்களாக இந்த தொகுதியில் உள்ளனர். இந்த தொகுதியில் மொத்த வாக்காளர்கள் 2,54,340. அதில் ஆண்கள் 1,29,678, பெண்கள் 1,24,662. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகள் 2,12,806. நோட்டோ கிடைத்த வாக்குகள் 2,420. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முதல் இடத்தில் உள்ள கட்சி அதிமுக 32% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 2ஆம் இடத்தில் திமுக 30% ஆதரவை பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தேமுதிக 19% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 4ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் 10% ஆதரவை பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு 6% ஆதரவையும், இதர கட்சிகளுக்கு 4% ஆதரவையும் மக்கள் தங்கள் பங்களிப்பாக கொடுத்துள்ளனர். மீண்டும் அடுத்த பதிவில் மற்றொரு தொகுதியை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.